வந்து இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் அந்த டீட்டாவோட வேல்யூஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இதுதான். இதை நீங்கள் வந்து லைனாக எழுதணும். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தப்பாயிடும். இதை நீங்கள் லைனாக எழுதணும். அதே மாதிரி டீட்டாவோட வேல்யூஸையும் நீங்கள் லைனாக எழுதிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 30 டிகிரி, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இதையே நீங்கள் வந்து லைனாக எழுதிக்கணும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் சைன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை 0னும் இதை 1னும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் என்ன இருக்கும்? ஹாஃப் இருக்கும். ஹாஃப் இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? 45 இருக்குது. அப்போ அந்த 45க்கு மேலே நீங்கள் என்ன போட்டுக்கணும்? ஹாஃப் போட்டுக்கணும். இப்போ ஹாஃப்க்கும் 0க்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா 1/4 குவார்ட்டர் இருக்கும். இப்போ ஹாஃப்க்கும் 1க்கும் நடுவில் என்ன இருக்கும்? 3/4 இருக்கும். இப்போ நீங்கள் சைனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ரூட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்ட எல்லாத்துக்குமே ரூட் எடுத்துக்கணும். ரூட் எடுத்துட்டு இப்போ 0 வந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா நம்ம 0 வரும். இப்போ 1/4 நீங்கள் ரூட்லேருந்து வெளில எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 × 2 தான் 4, 1 × 1 தான் 1. அப்போ 1² / 2² அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வேல்யூ 1/2 வந்துடும். அதே மாதிரி நான் 1/2 போட்டுக்கிறேன். இதுக்குமே அப்படி தான். உங்களால் 1க்கு வந்து வெளில எடுக்க முடியும். பட் 2க்கு உங்களால் என்ன பண்ண முடியாது? வெளில எடுக்க முடியாது. அதனால் √2 அப்படியே போட்டுக்கிறேன். 3க்கு உங்களால் வெளில எடுக்க முடியாது. நான் √3 அப்படியே போட்டுக்கிறேன். 4க்கு உங்களால் வெளில எடுக்க முடியும் 2ன்னு. அதே மாதிரி 1க்கு உங்களால் வெளில எடுக்க முடியும் 1². அப்போ நான் 1ன்னு போட்டுக்கிறேன். சைன் முடிஞ்சிச்சா? அவ்வளோதான்ப்பா. காசு நீங்கள் என்ன பண்ணணும்னா சைனோட ரிவர்ஸ். அதுவும் எங்கேருந்து எழுதணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். இப்போ 1 இருக்கா? 1 √3 / 2, 1 / √2, 1/2, 0. இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன்னா அடுத்து tan கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் டீட்டா / காஸ் டீட்டா. டேனோட வேல்யூ என்ன? சைன் டீட்டா / காஸ் டீட்டா. இதை நீங்கள் எழுதிக்கணும் ஃபார்முலா. இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ சைன் டீட்டா 0, காஸ் டீட்டா என்னது? 1. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 / 1 வேல்யூ என்ன? உங்களுக்கு 0 தான் வரும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த வேல்யூ 1/2வா? அடுத்து √3 / 2. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன? 1/√3. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும்? √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 வரும். 1 / 1 நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே தான். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல 2 கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ √3 / 1. அப்போ 1 நீங்கள் கீழே போட்டாலும் ஒன்று தான், போலனாலும் ஒன்று தான். ஸோ அதனால் நான் √3னே போட்டுக்கிறேன். இங்கே வந்து 1 / 0ன்னு வரும். கீழே 0 இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம 3rd சாப்டரில் என்னன்னு பார்த்துருக்கோம்? கீழே 0 வந்தாலே அது அன்டிஃபைன்ட் வேல்யூ இல்லை அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுடணும். இன்ஃபினிட்டி. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொசிகன் டீட்டா. கொசிகன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன? 1/sin டீட்டா. கொசிகன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன? இதெல்லாம் வந்து நீங்கள் 6th சாப்டர் ஆரம்பிக்கும் போது 6.1ல் படிச்சிருப்பீங்க. கொசிகன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன? 1/sin டீட்டா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கொசிகன் டீட்டாவோட ஃபார்முலா 1/sin டீட்டா. 1 போட்டுட்டு சைன் டீட்டாவோட ஃபஸ்ட்டு வேல்யூ 1/0னா நான் என்ன சொன்னேன்? இப்போ தான் சொல்லி முடித்தேன். அன்டிஃபைன்னு சொன்னேன். 1/0னா அன்டிஃபைன்னு சொன்னேன். அடுத்து இன்னொரு வேல்யூ 1/2. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 2/1ன்னு வரும். அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன? 2. கீழே 1 போட்டாலும் 1 தான், 1 போடலைனாலும் 1 தான். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? 1 / 1/√2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இது என்ன ஆகும்? 1 × √2ன்னு வந்துடும் /1. அப்போ எனக்கு வேல்யூ √2ன்னு வரும். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதையும் எடுத்துகிட்டு போய் பண்ணோம் அப்படின்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகி 2 / √3 வரும். இங்கேயுமே நம்மளுக்கு 1 வந்துடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீக்கன் கண்டுபிடிக்க போகிறோம். சீக்கன் டீட்டாவோட வேல்யூ ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/cos டீட்டா. சீக்கன் டீட்டாவோட வேல்யூ என்ன? 1/cos டீட்டா. சீக்கன் டீட்டாவோட வேல்யூ என்ன? 1/cos டீட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/cos போட போகிறோம். 1/1 1. அடுத்து 1/√3 / 2 அப்படின்னா இது என்ன ஆகும்? 2 / √3. அப்போ 2 / √3 அப்படின்னு வரும். அடுத்து இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 2 வரும்.
அது இதை நம்ம ஃபார்மில் இது பண்ணோம், இந்த ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ 2 வரும். இது பண்ணோம் அப்படின்னா கீழே 0 வரும், 1/0ன்னு வரும். அப்போ 1/0ன்னு வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்கேன். சீக்கனை பொறுத்தளவு நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொசிக்கனோட ரெசிப்ரோக்கல், இங்கே எப்படி நம்ம சைனோட ரெசிப்ரோக்கல் காசுன்னு சொன்னோமோ அதே மாதிரி கொசிக்கனோட ரிவர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சீக்கன்னு சொல்கிறோம். சைனோட ரிவர்ஸ் காசுன்னு சொன்ன மாதிரி கொசிக்கனோட ரிவர்ஸ் தான் நம்ம சீக்கன்னு சொல்கிறோம். அடுத்து காட் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காட்டோட ஃபார்முலா 1/tan. காட்டோட ஃபார்முலா என்ன, 1/tan. இப்போது 1 டேனோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன 0. அப்போது 0 கீழே வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 1/√3 அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா √3 / 1. அப்போ நமக்கு என்ன வந்துடும், √3ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ கீழே நீங்கள் 1 போட்டாலும் 1 தான், 1 போடலனாலும் 1 தான். அடுத்து 1/tanோட வேல்யூ 1, அப்போ 1 வந்துடும். அடுத்து 1/√3 வரும். ஓகேவா? அப்போ 1/√3. அடுத்து 1/infinity அப்படின்னா 0ன்னு அர்த்தம், 1/0 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம இது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 0ன்னு வரும். அவ்வளோதான் இந்த இது. பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேபிளை பை ஹார்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.